அன்பு குழந்தைகளே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து இந்த ம என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து மை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ம என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து மை. மை நா. மைனா. மைனா என்ற பறவையை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இது இந்தியாவிலையும் இலங்கையிலையும் அதிக அளவில் காணப்படுது. இந்த மைனா கிளியை போலவே பேசும் திறனுடையது. என்ன பண்றீங்க? வாங்க சாப்பிட்டு போகலாம். நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லும். இது பழுப்பு வண்ணத்துல, தலைப்பகுதியில் கருப்பு வண்ணத்திலையும், இறக்கைகளிலும் வால் நுனியிலும் வெள்ளை பட்டையும் மஞ்சள் நிற அலகும் கால்களும் கொண்டிருக்கும். இந்த மைனாக்கள் திறந்த வெளியிலையும் கூட்டமா வாழும். மனிதர்கள் வாழ்ற இடங்களுக்கு அருகிலும் வாழும். பெரும்பாலான மைனாக்கள் பொந்துகள்ல கூடு கட்டி வாழும். இது பூச்சிகளையும் பழங்களையும் உணவாக உண்ணும். நீங்க மைனா பேசுறத பார்த்திருக்கீங்களா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? மை நா. மைனா. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ய என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து யை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ய என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து யை. ஆ சி. ஆசி ரி. ஆசிரி யை. ஆசிரியை. ஆசிரியை என்பது பெண் ஆசிரியரை குறிக்கும் சொல். இந்த ஆசிரியை என்னும் சொல் சில நூற்றாண்டுகளாத்தான் பயன்பாட்டில் இருக்கு. ஏன்னா ஆசிரியர் என்பது ஆண் ஆசிரியர், பெண் ஆசிரியர் இரண்டு பேரையுமே குறிக்கும் ஒரு பொதுவான சொல். ஆனா பெண் ஆசிரியரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசிரியை உங்களுக்கு தாயுள்ளத்தோட பாடம் சொல்லி தருவாங்க. ஆடி காட்டுவாங்க, பாடி காட்டுவாங்க, கதை சொல்லுவாங்க. இப்படி நீங்க விரும்புகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்களுக்கும் உங்க ஆசிரியையை பிடிக்கும் தானே? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? ஆ சி. ஆசி ரி. ஆசிரி யை. ஆசிரியை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ர என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ர என்ற எழுத்துடன் இணைக்கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரை.
கு தி குதி ரை குதிரை. மிக வேகமாக ஓடக்கூடிய காட்டு விலங்கு சிறுத்தை. அதே போல மிக வேகமாக ஓடக்கூடிய வீட்டு விலங்கு இந்த குதிரை. இது வெள்ளை, பழுப்பு, கருப்பு போன்ற வண்ணங்கள்ல இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குதான் இந்த குதிரை. அரசர்கள் எல்லாம் ஆட்சி செய்த அந்த காலத்துல குதிரைப்படை அமைச்சு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து செல்வாங்க. மேற்குலக நாடுகள்ல இந்த குதிரைய ஏர் உழுவதற்கும் பயன்படுத்தினாங்க. சென்ற நூற்றாண்டுல இந்த குதிரை தான் போக்குவரத்துக்கு அதிகமா பயன்பட்டுச்சு. இப்போ இந்த குதிரைகளை வச்சு பந்தயங்களும் நடத்தப்படுது. இதோட சதை, தோல், எலும்பு, முடி மற்றும் பல் போன்றவை பல்வேறு பொருள்கள் தயாரிக்க பயன்படுது. பல பேருக்கு குதிரை சவாரி செய்யறத பெருமையா நினைப்பாங்க. குதிரை சவாரி செய்யறவங்கள குதிரை வீரன் அப்படின்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு குதிரை சவாரி செய்ய பிடிக்கும் தானே? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? கு தி குதி ரை குதிரை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ல என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து லை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ல என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து லை. மா லை மாலை. கழுத்துல அணியக்கூடிய மலர்களால் ஆன தொகுப்பத்தான் மாலை அப்படின்னு சொல்றோம். பல பூக்களை கொண்டு மாலை செய்வதுதான் மாலை தொடுத்தல். பல வகையான மலர்களை கொண்டு இந்த மாலையை தொடுப்பாங்க. அதுல ரோஜா, சாமந்தி, மல்லிகை, முல்லை, சம்பங்கி இவையெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இந்த மாலைகளை திருமணம் போன்ற விழாக்களுக்கும் இறுதிச் சடங்கிற்கும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி மாலை, உத்திராட்ச மாலை, முத்து மாலை போன்றவற்றையும் மக்கள் கழுத்தில் அணிஞ்சுப்பாங்க. மாலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சூரியன் மேற்கில் மறையும் போது அந்த நேரத்தை மாலை நேரம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கும் இந்த மாலை நேரம் வந்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க? இந்த மாலை நேரத்துல தான் நீங்க உங்க நண்பர்களோட விளையாடுவீங்க. சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? மா லை மாலை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த வ என்ற எழுத்தோட இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து வை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? வ என்ற எழுத்தோட இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து வை. வை ர வைர
இம். வைரம். வைரம் என்பது படிக நிலையில் உள்ள ஒரு பொருளாகும். பட்டை தீட்டப்பட்ட வைரம் ஒளிய அழகோங்க சிதறச் செய்வதால இது நகைகள் செய்யவும் ஆபரணங்கள் செய்யவும் பயன்படுத்தப்படுது. இது நவரத்தினங்கள்ல ஒன்று. இயற்கையில கிடைக்கிற மற்ற பொருள்களை விட வைரம் மிகவும் உறுதியானது. அதனால தான் ஒரு வைரத்தை பட்டை தீட்ட இன்னொரு வைரத்தை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடி போன்ற பொருள்களை வெட்ட வைரம் பதித்த கீறும் கருவியானது பரவலா பயன்படுத்தப்படுது. பாரதியார் கூட வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது வைரம் மாதிரி உறுதியான உள்ளம் வேணும் அப்படிங்கிறது அதன் பொருள். இந்த வைரம் தங்க நகைகளை விட மிகவும் விலையுயர்ந்தது. இது ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல அதிக அளவுல காணப்படுது. இந்தியாவிலையும் சில இடங்கள்ல இந்த வைரம் காணப்படுது. நீங்க வைரத்தை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு வைரம் பிடிக்குமா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? வை ர வைர இம். வைரம். அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ழ என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ழை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ழ என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ழை. க இற்று கற்று ரா கற்றா ழை கற்றாழை. கற்றாழை என்பது வறண்ட பகுதிகளில் வளரும் ஒரு வகை பூக்கும் தாவரமாகும். இந்த கற்றாழை செடியின் தண்டானது தடிமனாகவும் ஊசிகள் போன்று கூர்மையாகவும் இருக்கும். இதுல இருக்கிற முட்கள் எல்லாமே இதோட மாற்றியமைக்கப்பட்ட இலைகள் தான். இந்த கற்றாழை மிக குறுகிய காலத்திலேயே தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கும். இது மருத்துவ குணம் கொண்டது. இந்த கற்றாழையில பல வகைகள் இருக்கு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில பயன்படுது. இதிலிருந்து கிடைக்கிற சாறு மனிதர்களுக்கு ஏற்படுற பல நோய்களை குணப்படுத்துது. தலைமுடி நன்றாக வளர்வதற்கும் தோல் நோய்கள் நீங்கவும் தீப்புண்ணுக்கு மருந்தாகவும் கண்களை பாதுகாக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் இப்படி பல வகைகளில் இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம இது காற்றுல இருக்கிற மாசுகளை சுத்தப்படுத்துறதுனால இந்த கற்றாழைய வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் மக்கள் வளர்க்குறாங்க. உங்க வீட்டில் நீங்களும் இந்த கற்றாழைய வளர்க்குறீங்களா? நீங்க இந்த கற்றாழைய எதுக்காவது பயன்படுத்தியிருக்கீங்களா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? க இற்று கற்று ரா கற்றா ழை கற்றாழை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ழ என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ழை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ழ என்ற எழுத்துடன்
இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ளை. கா ளை, காளை. காளை என்பது கழுத்திற்கும் முதுகிற்கும் நடுவுல உயர்ந்த திமிலும் வாயிலிருந்து முன்னங்கால் வரை தொங்கு சதையும் நீண்ட கூரிய கொம்புகளும் கொண்ட ஆண் மாடுகளை தான் காளை அப்படின்னு சொல்றோம். இந்த காளைகளை உழவர்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் நிலத்தை உழுவதற்கும் போக்குவரத்திற்கும் சுமை ஏற்றவும் நீர் இறைப்பதற்கும் அதிகம் பயன்படுத்துறாங்க. உழவர் திருநாள்னு சொல்லப்படுற பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டிற்காக இந்த காளைகளை பழக்கப்படுத்துறாங்க. இந்த காளையில புலிக்குளம், உம்பளச்சேரி இப்படி பல வகைகள் இருந்தாலும் காங்கேயம் காளைதான் மிகவும் புகழ்பெற்றது. கிராம கோயில்களில் மக்கள் நேர்த்திக் கடனுக்காக இதை கோயில்லையே விட்டுடுவாங்க. உங்கள யார் வீட்டில் காளை மாடு வளர்க்குறீங்க? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? கா ளை, காளை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ர என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? ர என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து ரை. வ கு வகு இப் வகுப் ப வகுப்ப ரை. வகுப்பறை. வகுப்பறை என்பது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கற்றல் மற்றும் கற்பித்தல் ஆகிய செயல்கள் நடைபெறும் அறைகளை குறிக்கும். மாணவர்கள் கல்வி கற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதே வகுப்பறை அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். நீங்க படிக்கிற தொடக்க பள்ளியில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை படங்கள் எல்லாம் வரைஞ்சி சுவர்களுக்கு பல வண்ணங்கள் அடிச்சு நீங்க உட்கார்றதுக்கு வட்ட மேசைகள் நாற்காலிகள் எல்லாம் போட்டு அப்புறம் நீங்களே பார்த்து படிக்கிற மாதிரி பல கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் எல்லாம் செஞ்சு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்இடி டிவி, ஸ்மார்ட் போர்டு, லேப்டாப், கம்ப்யூட்டர் இவைகள் மூலமா ஆசிரியர் வகுப்பறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி பாடங்களை சொல்லித் தருவாங்க. நீங்க கூட உங்களுடைய படைப்புகளை உங்களுடைய வகுப்பறையில் உள்ள கம்பி பந்தல்ல காட்சிப்படுத்துவீங்க தானே? இந்த வகுப்பறைய நீங்க எப்போதும் சுத்தமா வச்சுக்கணும், சரியா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? வ கு வகு இப் வகுப் ப வகுப்ப ரை. வகுப்பறை. அடுத்து நாம பார்க்க போற எழுத்து இந்த ந என்ற எழுத்துடன் இணை கொம்ப சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற எழுத்து நை. யா நை, யானை. யானை என்பது
நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளில் மிக பெரியது. இது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணி. இந்த யானைகள் மிகவும் வலிமையானது. ஒரு மரத்தையே முறிக்கிற வல்லமை கொண்டது. ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. யானைகள் குடும்பமா வாழும். யானை குட்டிகள் தண்ணீல விளையாடுவதை பார்க்கும்போது அழகா இருக்கும். யானைகள்ல ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள் அப்படின்னு 3 இனங்கள் இருக்கு. யானைகள் எப்போதும் நின்னுக்கிட்டே தான் தூங்கும். இந்த யானைகளை கோயில்களையும் நாம பார்க்கலாம். சில நேரங்கள்ல இது தெருவில் கூட வரும். அப்போ நம்ம காசு கொடுத்தாலோ அல்லது பழங்கள் கொடுத்தாலோ அதை வாங்கிக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நீங்க யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா? சரி, இந்த சொல்ல இன்னொரு முறை எழுத்துக்களை கூட்டி படிக்கலாமா? யானை, யானை. சரி, இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து எல்லா வார்த்தைகளையும் அழகா சொன்னீங்க. நன்றி.